வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு 2025 ஜூன் மாத பலன்கள். சுக்கிரன் துவக்கத்துல முதல் 2 வாரத்துக்கு 3ல இருக்கிறாரு. 2 வாரம் கழித்து 4வது ஸ்தானத்துக்கு போறாரு. அதே நேரத்துல புதனும் குருவும் 5வது இடத்துக்கு போறாங்க. செவ்வாயும் கேதும் 7வது ஸ்தானத்துக்கு நகர்றாங்க. ராகு ராசிய இடத்துக்கு வராரு. சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இருக்கிறாரு. 7.5 சனி இன்னும் முடியலங்க. கும்பராசிக்காரர்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் 7.5 சனி முடியாததுனால எல்லாம் நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அது உங்களை சிக்கலில் கொண்டு போய் ஆழ்த்தி விடும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சட்ட சிக்கல்கள் தப்புகள்லாம் செஞ்சீங்கன்னா கண்டுபிடிச்சி அதற்குண்டான தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவே தென்படுகிறது. அடாவடிகள்லாம் செஞ்சீங்க, அடுத்தவர்களுடைய பிரச்சனையில் தலையிட்டீங்கன்னா அதற்கும் வம்பு வழக்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் கும்பராசிக்காரர்கள் இருக்கிறாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய மனைவியினுடைய விஷயத்தில் முன்னேற்றம் தாராளமாக கிடைக்கும். மாணவர்களாக இருந்தால், கும்பராசிக்காரர்கள் மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு ஒரு இடமாற்றம், அதாவது வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க கல்வி நிமித்தமாக ஹாஸ்டலில் சேரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறதுங்க. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பணவரவு ரொம்ப தாராளமாக இருக்குங்க. கார்கள் வாங்கக்கூடிய, வீடுகள் வாங்கக்கூடிய யோக நிலை தென்படுகிறது. ஆபரண யோகங்கள், தங்க நகைகள் இவர்களை சேரக்கூடிய வாய்ப்பும் காணப்படுகிறதுங்க. எதிர்பார்ப்புகள் என்னென்ன நினைக்கிறாங்க அப்படின்றது இது எல்லாமே பூர்த்தி ஆகிறதுக்கு இவங்களுக்கு வேண்டிய உதவிகள் தகுந்த இடத்துல கிடைக்குங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் இவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பிரச்சனை கணவியாக இருந்தால் மனைவியிடமும், மனைவியாக இருந்தால் கணவனிடமும் பிரச்சனைகள் அதிகரிக்கும். ஏன்னா இது 7.5 சனியுடைய பாதிப்பு இருக்குது. அதே நேரம் கேது 7ல் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. கடன் வாங்கவே வாங்காதீங்க. கடன் வாங்கினீங்கன்னா சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. செலவுகள், விரயங்கள் அதிகமாக ஜூன் மாதம் உங்களுக்கு காணப்படுகிறது. தொழில்களை பொறுத்த வரைக்கும் தொழில்கள் அவ்வளவு நல்ல விஷயமா நடக்காதுங்க. சுமார் தாங்க, ஏதோ ஒன்று உழைக்கலாம் அந்த மாதிரி ரேஞ்சுக்கு தாங்க தொழில்கள் போகும். கும்பராசிக்காரர்களுக்கு பரிகாரம் மகாலட்சுமி வழிபாடு. பிரதி வெள்ளிக்கிழமை இவங்க மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது இவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையில தீர்க்குங்க. சனிக்கிழமை தோறும் இவர்கள் பிள்ளையார் வழிபாடு அது செய்வதும் இந்த கேதுவுடன் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வெகுவாக குறைக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்டில் ஜூன் மாத பலன்கள் 2025 கொடுத்துருக்கோம். அதை போய் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க.